நீங்க எங்க இருந்து ஆரம்பிக்கிறீங்க? மாணவர்கள்கிட்ட இருந்து ஆரம்பிக்கிறீங்க இல்லையா? போராடக்கூடிய தொழிலாளர்களோ, விவசாயிகளோ, பெண்களோ, இவங்க கிட்ட இல்ல, மாணவர்கள் கிட்ட இருந்து நீங்களோட அரசியல ஆரம்பிக்கிறீங்க. அப்ப அந்த மாணவர்களோட பெரிய பிரச்சனையா இன்னைக்கு இருக்கிறது, நாடு தழுவிய அளவில் இருக்கிறது நீ லட்சக்கணக்கான மாணவர்களோட எதிர்காலம் கேள்விக்குறியாவது. ஆகவே இதை நீக்க வேண்டும் என்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து ஏன் வர மாட்டேன்? விமர்சனம் பண்ண மாட்டேன், ஸ்டாலின் மட்டும் விமர்சனம் பண்ண மாட்டேன். இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவர் யாரு, எவர், என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் உட்காந்துட்டு பத்திரிகையாளர் அப்படின்ற போர்வையில் ஏகப்பட்ட பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. பட் இவர் இந்த பேட்டி கொடுத்தது இதில் வந்து ஒரு கருத்து சொல்றாப்புல. அந்த கருத்துக்கு என்னுடைய பதில் கருத்து தான் இந்த வீடியோ இருக்க போது. இது எத்தனை பேர் உடன்படுறீங்க, உடன்படல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வெல்கம் டு ஜிஸ் மீட்டா, வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. இப்போ இவருடைய அந்த கருத்து எடுத்து பாருங்க. விஜய் அவர்கள் வந்து போராடுற விவசாயிகளுக்கோ இல்லை ஏழை எளிய மக்களுக்கோ இந்த மாதிரி விஷயத்துக்கு வாய்ஸ் கொடுக்காம அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை டார்கெட் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து வைக்கிறார். என்னுடைய ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீ சொன்ன இந்த ஆட்கள்லாம் இத்தனை வருட ஆட்சியில் போராடிட்டு தாண்டா இருக்கிறாங்க. 2 வருஷமாக விவசாயிகள் தலைநகரத்தில் உட்காந்து போராடி எரிக்கல்லாம் தின்னாங்க. என்ன சாதிச்சிட்டாங்க, என்ன கிழிச்சாங்க? ஆக்சுவலி போராடினவங்க எனக்கு குறை சொல்ல, இந்த அரசாங்கம் என்ன கிழிச்சாங்கன்னு நான் கேள்வி கேட்குறேன். நீங்கள் 50 வருஷமாக தமிழ்நாட்டில் 2 கட்சி தான் ஆண்டுட்டு இருக்கு. இந்த 2 கட்சியும் மாற்றி வேறு வழி இல்லாமல் எங்கள் அப்பா ஆத்தாலும் தேர்வு பண்ணி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னு வச்சுக்கோங்க, அவங்க சமூகத்தில் இருந்து தலைவரை அத்தனை பேர் வெளில வந்திருக்காங்க. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, இதே திராவிட கட்சிகளோட போயிட்டு கூட்டணி வச்சுக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுடைய கோரிக்கைகள் எப்படி நிறைவேறும்? உண்மை நிறைவேறல. உதாரணத்துக்கு ஒவ்வொரு கட்சியிலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜாதியை சேர்ந்த தலைவர் இருக்காங்க. கருணாஸ் எந்த ஜாதியும் உங்களுக்கு தெரியும், திருமாவளவன் எந்த ஜாதியும் உங்களுக்கு தெரியும், கிருஷ்ணமூர்த்தி எந்த ஜாதியும் தெரியும். இந்த மாதிரி பல பேர், ஈவன் இபிஎஸ் ஓபிஎஸ் இவங்க எல்லாமே என்ன ஜாதியும் தெரியும். இன்னைக்கு இபிஎஸ் ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஏடிஎம்கே கூட இருந்து இன்னைக்கு அம்மா இல்லாதனால வந்து சிஎம் அப்படின்ற கேண்டிடேட் ஆயிட்டாங்க. ஆனால் அம்மா இருந்த வரைக்கும் இவங்களுடைய நிலைமை என்னன்னு பார்த்தீங்கன்னா குனிஞ்சு நிற்கிற நிலைமை தான். ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் திராவிட கட்சிகளில் கூட்டணி வச்சிருக்க திருமாவளவனாக இருக்கட்டும், வைகோவாக இருக்கட்டும், மற்ற யாராக இருந்துட்டு போட்டோம், இவங்கெல்லாம் எந்த மாதிரி கேட்டகரின்னு பார்த்தீங்கன்னாலும் இவங்களும் ஒரு கட்சி, ஒரு சமூகத்தை சார்ந்த ஒரு தலைவராக இருந்தாலுமே இவங்களுக்கு தனியாக செயல்படுறது உண்மையே கிடையாது. ஸோ எல்லா சமூகத்திலுமே கஷ்டப்படுற எல்லா மக்களுமே இருக்கிறாங்க. ஆனால் அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைத்தான்னு கேட்டால் கிடையாது. 5 வருஷம் ஆச்சு, இவன் நல்லா பண்ணுவான், இவன் நமக்கு ஏதாவது செஞ்சிருவான்னு நினச்சி இவன் போட்டு எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவன் ஒழுங்கா இல்லையா, உடனே சரி இருக்கிற நமக்கு ஒரு ஆப்போசிட் யாரு, ஒன்று டிஎம்கே இல்லைன்னா ஏடிஎம்கே, இவங்க இல்லை அவங்க இல்லைன்னா இவங்க, இப்படி மாற்றி ஓட்டு போட்டு ஏதாவது நல்லது நடந்துராதா அப்படின்னு நம்மளை பெற்றவங்களும் நம்ம நாட்டில் வாழ்கிறவங்களும் நினச்சிக்கிட்டே கிட்டத்தட்ட 50 வருஷ காலம் ஓடி போச்சு. இவங்க எல்லா கஷ்டத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. விவசாயிகள் பிரச்சனையை பார்க்குறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீர் பிரச்சனையை பார்க்குறாங்க, மகளிர் பிரச்சனை, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷனே கொடுக்கல. இது வரைக்கும் ஆப்ஷனே இல்லை தமிழ்நாட்டில். ஸோ அந்த ஆப்ஷனை வந்து இன்றைக்கி வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க 2 பேர் தமிழ்நாட்டில். ஓகேங்களா? ஒன்று வந்து 10-15 வருடமாக இருக்கிற நாம் தமிழர் சீமான் ஆகட்டும், இப்போ இந்த வருஷத்துலேருந்து தளபதி அவர்கள். ஸோ இப்படி இருக்கும்போது திருப்பி இதே அப்பா அம்மா கிட்ட போய் நான் அரசியல் பேசுகிறேன் அப்படின்னா எனக்கு ஒன்றுமே நடக்க போகுது. ஏன்னு வச்சுங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாலும் 2 கட்சி, ஒன்று வந்து சூரியன், இன்னொன்று வந்து ரெட்டலை, ஒன்று இவனுக்கு இல்லை அவனுக்கு, இவங்க தான் அப்படின்ற மாதிரி. இது ஏன் அவங்க இதை மட்டுமே அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அவங்களுடைய அறியாமையும் அவங்களுக்கான ஒரு அனதர் ஆப்ஷன் இல்லை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழர்கள் பண்பாட்டில் என்னென்னா அந்த நீதி, நேர்மை, ஒழுக்கம், நான் வந்து வாக்கு கொடுத்தா இவர் தான் போடுவேன் அப்படின்ற மாதிரி சில சென்டிமெண்ட் இடியட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்கனால இவங்களுக்கு மட்டுமே போட்டுட்ருக்காங்க. இவங்க என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வாட்டியும் அரசியல் கட்சிகள் நான் தேர்தல் அறிக்கை என்ன கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா இலவசம், வேறு எதையுமே பேச மாட்டாங்க. இலவசத்தை வந்து வேறு எதுவும் பேச மாட்டாங்க. வேட்டி கொடுக்குறது, சட்டை கொடுக்குறது, பொங்கலுக்கு பார்த்தீங்கன்னா புழுத்து போன அரிசியும் கரும்பையும் கொடுக்குறது, அப்புறம் இப்போ இந்த மகளிர் ஊக்கத்தொகைன்னு சொல்லிட்டு ஒன்று மாதம் 1000 ரூபா கொடுத்துட்ருக்காங்க. நேற்று கூட ஒரு வீடியோவில் பார்த்தேன், நகராட்சி பாண்டியன் வந்து என்ன சொல்கிறாருன்னா கிட்டத்தட்ட 1 கோடியே சம்திங் மக்களுக்கு வந்து 1000 ரூபா வீதம் மாதம் போகுது. அப்போ அது எவ்வளோ பெரிய தொகை. அதை வந்து அந்த 1 கோடியே எல்லாருமே வந்து இந்த கட்சி ஓட்டு போட்டுருப்பாங்க, அப்படிலாம் கிடையாதுல்ல. ஆனால் அவங்களுக்கு அந்த பணம் போய் சேருதில்லை அப்படின்றாப்புல. நான் கேட்குறேன், எவன் அப்போ மட்டும் காசு எடுத்து எவன் கொடுக்குறது? எல்லாம் எங்களுடைய வரிப்பணம், எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து ஆட்சியாளர்கள் இந்த 1000 ரூபாய் கொடுக்குறேன். நான் என்ன கேட்குறேன், இந்த 1000 ரூபாயை கொடுத்து தான் நான் வாழணும் அப்படின்னா, அப்படி ஒரு நிலைமையில நீ வச்சிருக்க அப்படின்னா நீ என்ன அரசாங்கம்? அப்போ அந்த அரசாங்கத்தை மாற்றுறது தானே எங்களுடைய நோக்கம். அந்த அரசாங்கத்தை யார் மாற்றுவா? எதற்கு படிப்பறிவு தேவைன்னு சொல்லிட்டு காமராஜர் சொன்னார். காமராஜர் ஏன் சொல்கிறார் படிப்பறிவு முக்கியம், அம்பேத்கர் படிக்கின்றார்? ஏன்? படித்தா தான் புத்தி வரும், படித்தா தான் நல்லது கிட்ட தெரியும். அதனால தான் படிக்க சொல்கிறாங்க. இன்னைக்கு தளபதி அவர்கள் ஸ்டூடெண்ட்டை டார்கெட் பண்ணி அவருடைய பாலிடிக்ஸை கொண்டு போகிறார் அப்படின்னா, அவர் போன ஸ்டூடெண்ட் இந்த பரிசு விழாவில் வந்து என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிட்டார், ஓட்டுக்கு காசு வாங்காதீங்க, அப்படியே உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா ஓட்டு காசு வாங்கினா கூட அதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு யார்கிட்ட சொல்கிறார்? ஸ்டூடெண்ட்டு தான் சொல்கிறார். ஏன்னா அவங்க தான் நாளைக்கு வரப்போகிற தலைமுறை, அவங்க தான் அவங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு டிசைட் பண்ணக்கூடியவங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்கிற நாடு,
சரியில்லை அப்படின்னா அவங்க அந்த நாடை விட்டு வேற நாட்டுக்கு புலம்பெயர்ந்து போவாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. நான் இன்னைக்கு உதாரணத்துக்கு வெளிநாட்டில் உட்காந்து வேலை பார்த்து சம்பாதிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய வருமானம் வந்து என்னுடைய சொந்த நாட்டில் கிடைக்குமான்னு கேட்டால் அதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ அப்போ என்னுடைய தேவை, என்னுடைய வருமானம், என்னுடைய ஒரு விஷயத்துக்கு நான் வெளிநாட்டு தேடி வரேன். ஸோ என்ன மாதிரி எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு கேட்டால் கிடையாது. சில பேருக்கு அங்கே வாய்ப்புகள் அமையுது, சில பேருக்கு அங்கேயே சக்ஸஸ் ஆகிறாங்க. உதாரணத்துக்கு தளபதி அவர்கள் இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதே சினிமா இண்டஸ்ட்ரியில் இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக மேலே வந்தனால இன்றைக்கி கட்சி ஆரம்பிக்கிறார். இந்த விஷயம் வந்து எல்லாருக்குமே நடந்துருமான்னு கேட்டால் நடக்காது. ஏதோ ஒரு இடத்துல தான் தோனி இருப்பாப்புல, ஏதோ ஒரு சச்சின் டெண்டுல்கர் தான் இருப்பாப்புல, ஒரு கபில் தேவ், ஒரு விராட் கோலி, ஒரு ரோஹித் சர்மா, இப்படி தான். அது மாதிரி தான் வந்து எல்லாத்துலேயுமே இப்போ சினிமா இண்டஸ்ட்ரியிலே பார்த்தீங்கன்னா ஒரு ரஜினிகாந்த், ஒரு கமல்ஹாசன், ஒரு அஜித், ஒரு விஜய் தான். எல்லாரும் அஜித் ஆயிட முடியாது, எல்லாரும் ரஜினி ஆயிட முடியாது, எல்லாரும் கமலோ விஜய் ஆயிட முடியாது. ஸோ அவங்களுக்கு அந்த இடம் கிடைக்கல அப்படின்னும் போது அவங்களுடைய வாழ்க்கையை தேடி வேற இடத்துக்கு ஓடுவாங்க. அப்படியே அதே இண்டஸ்ட்ரியில் நம்ம பேஸ் பண்ணி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அப்பாஸ் அவர்கள் பயங்கரமான ஒரு கிரேஸில் வந்து ஹிட் ஆகிட்டு வந்த ஒரு நடிகர் திடீர்னு காணாமல் போயிட்டார். ஹார்பிக் விளம்பரத்து வரைக்கும் வந்துட்டாப்ல. அவர் கடைசியாக வேலை பார்த்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்க்ல நியூசிலாண்ட்லையோ எங்கேயோ தான் அவர் வந்து போய் செட்டில் ஆயிட்டாரு. அங்கே நான் பெட்ரோல் பங்க்ல வேலை பார்த்தோன்னு இப்போ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. ஸோ ஒரு வாழ்வாதாரம் அப்படின்றது வந்து ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒரு இடத்துல ஹையஸ்ட் லெவலில் இருந்துட்டு அந்த இடத்துல திருப்பி அவன் கீழே இறங்கிடலாம், அவனால் முடியல, அவனுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா அவனுடைய ஒரு சோர்ஸை தேடி அவன் இன்னொரு இடத்துக்கு போவான். ஸோ இந்த மாதிரி புலம்பெயர்ந்து போகிற மக்கள் அவங்க எல்லாமே அவங்களுக்கு தேவையான விஷயம் அங்கே கிடைச்சிருச்சு அப்படின்னா அவங்க போக போகிறது கிடையாது. ஸோ அந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்க வேண்டியது அந்தந்த அரசியல்வாதிகள்ன்றதை விட அந்தந்த அரசாங்கத்தோடைய ஒரு முக்கியமான செயல். அந்த அரசாங்கம் யார் செயல்படுத்துகிறா? அந்த அரசியல்வாதிகள். அந்த அரசியல்வாதிகளை யார் தேர்ந்தெடுக்கிறோம்? நம்ம. ஸோ அப்போ அந்த நம்ம தேர்ந்தெடுக்கும் போது தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த தெளிவை யார்கிட்ட கொண்டு போய் சேர்த்தோம்னா அது சரியாக நடக்குமோ அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடியதான் ஒரு சரியான அரசியல் தலைவரின் தேர்வு. அப்படிப்பட்ட ஒரு அரசியல் தான் இன்றைக்கி தளபதி அவர்கள் செஞ்சுட்டு இருக்காரு. இதை தளபதி தான் ஸ்டார்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இதை வந்து ஸ்டார்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா அப்துல் கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவர் கவர்னர் ஆனதுக்கப்புறமா அவர் மீட்டப் பண்ணது ஸ்டூடெண்ட்ஸ் தான். எந்த அரசியல்வாதியும் அவர் மீட்டப் பண்ணல, எந்த அரசியல் கூட்டத்தையும் அவர் நடத்தலை. அவர் போய் நாடாலும் சரி இந்தியாலையும் சரி மீட்டப் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் தான். சரி, அவரை விடு. அதுக்கப்புறமா விஜயகாந்த் அவர் எல்லா படங்கள்லையுமே யாருக்கு அவர் சப்போர்ட் பண்ணாரு? மாணவர்கள். ரீசெண்டாக ஹிட் அடித்த படம் பார்த்தீங்கன்னா ரமணா படத்தில் யாரை வச்சு அவர் புரட்சி பண்ணுறாரு? ஸ்டூடெண்ட்ஸை வச்சு. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் மிகப்பெரிய விஷயம். அந்த விஷயத்தை தான் வந்து இன்னைக்கு தளபதி அவர்கள் கையில் எடுத்திருக்காரு. அந்த கையில் எடுத்துருக்க விஷயம் இன்னைக்கு இவங்களுக்கு பயங்கரமான உறுத்தலா இருக்கு. இவரை போன்ற ஆட்கள் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இன்னைக்கு வந்து தவறு அப்படின்ற மாதிரி போர்ட்ரேட் பண்றாங்க. நான் கேட்குறேன், நான் திருப்பி எதுக்கு எங்க அப்பா மட்டும் என்னால் கன்வின்ஸ் பண்ண முடியல. அவங்க மாற மாட்டாங்க, அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்க நான் திருப்பி எனக்கு ஏடிஎம்கே டிஎம்கே தான் ஓட்டு போடுவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா என்னால் அவங்க மாற்ற முடியாது. ஆனால் நான் மாற முடியும். நான் என்னுடைய தேவை என்ன, என்னுடைய அடுத்த தலைவர் யான்னு என்னால் தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த இடத்துல நான் இருக்கேன். அதை நான் சரியாக செய்கிறேன்னா அப்படின்றது தான் இங்கே முக்கியம். அந்த சரியான இடத்துக்கு கொண்டு போகக்கூடிய வேலையை செய்கிறவர் தான் இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள். இதற்கு முன்னாடி வந்து நம்ம சொன்னோம்னா விஜயகாந்தா இருக்கலாம், அப்துல் கலாமா இருக்கலாம், இப்போ அவர் நாம் தமிழர் சீமானா இருக்கலாம், இப்படி இது மாதிரி பல பேர் வந்து இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி இவங்களால் ஏற்றுக்கவே முடியல. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அடுத்த கொஸ்டின் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே வந்து பயங்கரமாக சாடுறாரு, பட் வந்து சென்ட்ரலில் கை வைக்க மாட்டேங்கிறாரு. ஆனால் முட்டா போயிருங்களா, சிஏன்ற ஒரு விஷயம் எங்கேருந்து வந்துச்சு? அந்த சிஏ விஷயம் எங்கேருந்து இம்ப்ளிமெண்ட் ஆச்சு? அப்போ அந்த விஷயத்துக்கும் ஸ்டேட்மெண்ட் போட்டார். ஆனால் அந்த ஸ்டேட்மெண்ட் போட்டாலும் யாரை கண்டித்து போடுறாரு? தமிழ்நாடு அரசாங்கத்தை கண்டித்து தான் போடுறாரு. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதும் இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் இருக்கிறதும் அவருடைய ஸ்டேட்டில் இருக்குது. சென்ட்ரலில் இருந்து போட்டால் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட முடியுமான்னு கேட்டால் பண்ண வேண்டிய அவசியம் வராது. எப்போ தெரியுமா? நீ தனியாலாம் நின்று உன் தொகுதியில் உன்னுடைய தமிழ்நாட்டில் நீ ஜெயிச்ச அப்படின்னா அவங்க உனக்கு சரண்டர். அது அவங்க கூட நீ கூட்டணி வச்சு அந்த கூட்டணி நீ ஜெயிச்ச அப்படின்னா நீ அவங்களுக்கு சரண்டர். அதை தான் வந்து இன்னைக்கு காலங்காலமாக தமிழ்நாட்டில் வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. பிஜேபி கூட வந்து கூட்டணி வைக்கிறது, இல்லைன்னா காங்கிரஸ் கூட கூட்டணி வைக்கிறது. ஸோ இந்த ரெண்டு பேரும் கூட்டணி ஆகும்போது அங்கே போடுற ப்ரெஷரை இவங்க அக்சஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இவங்க விட்ரா பண்ணாங்கன்னா ஆட்சி போயிடும். ஸோ அப்படி ஒரு சூழலில் வந்து எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாமல் ஜெயிச்ச ஒரு கட்டத்தில் வந்து ஜெயலலிதா பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங் லேடி. அதனால அவங்க அயன் லேடின்னு சொல்லி எல்லாமே சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து ஜெயிச்சு வந்தனால அவங்க வந்து எந்த ஒரு சென்ட்ரல் கட்சிக்குமே தலையை செஞ்சு போகாத ஒரு நிலையில் இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு சூழ்நிலையை வந்து கிரியேட் பண்ணி கொடுக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க அந்த யங்ஸ்டர்ஸ்னால தான் முடியுமோ ஒழிய அவங்களுக்கு மேலே இருக்கிற, நான் சொல்கிறேன், எங்கள் அப்பா அம்மா சித்தப்பா சித்தப்பன் யாரை வேணா இருக்கட்டுமே அவங்களால முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அவங்களுடைய மைண்ட் செட் இன்னமும் அந்த உதயசூரியனும் ரெட்டலை இப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு தான் இருக்கிறாங்க. இதை உடைக்கிறது தான் இவங்களோட முதல் வேலை. யாருடைய வேலை? தளபதியோடைய வேலை. அந்த தளபதியோடைய தொண்டர்கள், நிர்வாகிகள், இவங்களுடைய வேலை. ஸோ எங்களுடைய வேலையும் அதுதான். எங்களுடைய நோக்கம், எங்களுடைய செயல் சரியாக இருக்குது. அதை வந்து தளபதி மிக சரியாக செஞ்சுட்டு இருக்காரு. அதனால தான் அவர் வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இன்றைய இளைஞர்கள் தான் நாளை எதிர்காலம். ஸோ அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து உண்மையை சொல்லப்போனால் அவர் அப்துல் கலாம் வழி, காமராஜர் வழி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அம்பேத்கர் வழின்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டாக நம்ம சொல்லிக்கிறோம்னா விஜயகாந்த் அவர்கள் வழியையும் அவர் வந்து போயிட்டு தான் இருக்கிறாரு. அதில் மாற்றுக்கிறதே கிடையாது.
அதனால் தளபதி எடுத்து வைக்கிற அடி கரெக்டான ஒரு விஷயம். அதாவது முக்கியமான விஷயம் இளைஞர்கள் மாறினால், இளைஞர்கள் எழுச்சியுற்றால் அந்த நாடு மிக சிறப்பாக ஆகும். அதுக்கு எத்தனையோ உதாரணங்கள் இருக்குது. நம்ம புராணத்தை போய் இல்லை ஹிஸ்ட்ரியை போய்லாம் நீங்கள் பேச விரும்பல, அது உங்களுக்கே போர் அடிச்சிடும். நீங்களே அது நிறைய பேர் பேசி கேட்டிருப்பீங்க. பட் தளபதி செய்கிறது சரியான விஷயம். இளைஞர்களை ஃபோக்கஸ் பண்ணி தான் அவருடைய அரசியல் நகர்வு இருக்குது. அதில் வந்து மிக தெளிவாக இருக்கார். அந்த தெளிவு தான் இன்றைக்கி இவங்களுக்குலாம் குறைச்சலாக இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் பதிவு பண்ண ஆசைப்பட்டேன். பட் அந்த விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு தளபதி அவர்களுடைய கொள்கைக்கும் தளபதியுடைய பயணத்திற்கும் சப்போர்ட்டாக இருக்குமாறு இந்த வீடியோ மூலமாக கேட்டுக்கிறேன். See you on another video. Love you. Take care. Bye.